ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய நைட் ஸ்டடி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. 10:30 போல் படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ரெஸ்ட் எடுத்ததுனால மார்னிங் ஒரு 5 வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3 டாபிக் இல்லை ஒரு 2 டாபிக் இல்லை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணது மேக்ஸிமம் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளான் பண்ணி எது எது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் எப்படி மேக்ஸ் படிக்கிறீங்க, டாபிக் வைஸாக புக் வைஸாக அப்படி இப்படி நிறைய கமெண்ட்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுற விதமாக ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் படிச்சுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு வீடியோ எடுத்தேன். 1/2 ஹவரில் எடுத்து முடிச்சுட்டு திருப்பியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து மேக்ஸ் பார்க்கணும், நல்லா கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட்டு சில டைம் வந்து நம்ம பிளான் பண்ணது எதுவுமே நடக்காது, நினச்சதும் நடக்காது. நான் அப்படி தான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஆச்சு. பாப்பா வந்து ஊருக்கு போயிருக்கா என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு. பையன் 2 பேரும் அப்பாவோட தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, அவங்க நல்லா தூங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் நடந்த ட்விஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சேடாகிருச்சு. டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு. பட் என்ன பண்ணுறது, ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் நடக்க தான் செய்யும். வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி டே அப்படி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படின்னு வீடியோட எண்டில் நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் நான் அது படிக்கல சிஸ்டர், இது படிக்கல சிஸ்டர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. படிக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காமல் இந்த 40 டேஸை எவ்வளோ வேலிடாக எவ்வளோ குவாலிட்டியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவு யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த விஷயம் படிக்கலைன்னு சொல்லி அதை நினச்சி ஃபீல் பண்ணி அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட என்ன படிக்கலாம், என்ன வந்து சீக்கிரமாக நம்மளால் படித்து முடிக்க முடியும், என்ன நம்ம படித்து முடிச்சிட்டோம் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இன்னுமுமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், மேக்ஸ் சம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி நம்ம எல்லாராலையும் ஜாப் போக முடியும். நம்ம அதுக்குரிய எஃபர்ட் வந்து போடணும். எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஆர்வத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி போகணுன்னு யோசிக்க மாட்டோம். இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இதுக்கப்புறம் எப்படி போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறதுனால தான் நிறைய பேரோட வெற்றி வந்து தள்ளி போகுது. ஸோ வந்து என்ன படிக்கணும், என்ன படித்து முடிச்சிருக்கோம், என்ன இனிமேல் படித்தா நம்மளால் ஈஸியாக படித்து முடிக்க முடியும், என்னெல்லாம் சீக்கிரம் கவர் பண்ணலாம், எதெல்லாம் உங்களுக்கு ஈஸி சப்ஜெக்டோ அதை வந்து சீக்கிரம் கவர் பண்ணுங்கள். அந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. இது வந்து என்னோடய ஐடியா. இங்கே பாருங்கள், அந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன் கரெக்டாக 12 o'clock. சரி, அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த டாபிக் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்ன படிக்கணும்னு பிளான் பண்ணி படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப வேலிடாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இது ஒன்று மட்டும்தான் நான் திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். அது வந்து நம்ம நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்குறது வந்து எக்ஸாம் டைம் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஹீரோ என்ட்ரி ஆக போகிறாரு. பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தவன் எழுந்திரிச்சு வந்து வாங்க வாங்க வாங்கன்னு ஒரே அடம் அழுக. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக கொண்டு போய் திருப்பி அப்பா பக்கத்தில் போட்டால் தூங்க மாட்றான். என் மடியிலே படுத்துட்டு நான் இங்கே தான் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போவே இல்லை. அம்மா கிட்ட தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை. சரி, வேறு வழி இல்லாமல் எப்படியாவது சமாதானம் பண்ணுவோம். நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன், பட் முடியல. அதுக்கப்புறம் அவனோட சேர்ந்து நானும் படுத்து தூங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்படி தான் சம்டைம்ஸ் போகுது, பட் வேறு வழி இல்லை. இப்போ நம்ம படிக்காமல் விட்ட டைமை பகலில் அப்படியே மேனேஜ் பண்ணி படிக்கணும். அப்படி வந்து டைம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு சில டைம் நடக்கும், பட் நம்ம தான் டைம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். நைட்டு படிக்க முடியலன்னா மார்னிங் அந்த டைம் பேலன்ஸ் பண்ணி படிங்க ஃப்ரெண்ட்ஸ். பை. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க.